Hi friends, welcome to Geethu Cooks. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அவல் பாயாசம் செய்முறையை பார்த்துடலாங்க. சூப்பராக குயிக்காக பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. நெய் சூடானதும் முந்திரி பருப்பு ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை ரெண்டும் கூட போட்டுக்கலாம், பட் நான் முந்திரி பருப்பு மட்டும் எடுத்திருக்கேன். இது மட்டும் ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். தீய விடாமல் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது அதே கடாயில் அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். அதை தீய விடாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ் இருக்கட்டுங்க. அவல் நல்லா வறுத்து வந்தாச்சு. நல்லா வறுபட்டு வந்த இந்த அவல் வேகிறதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். இது 1/2 லிட்டர் வரும். இது கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது அவல் வேகிறதுக்கு வசதியாக இருக்கும். முழுக்க பால்லையும் வேக வைக்கலாம். நான் பாதி தண்ணி பாதி பாலில் வேக வச்சுருக்கேன். பாதி அளவுக்கு வெந்த பிறகு 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் சர்க்கரையும் எடுத்திருக்கேன். அவளும் நல்லா வெந்து வந்தாச்சு. சர்க்கரை கரைஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போது அவல் வெந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்குங்க. இப்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க. கூடவே ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளறி விட்டு ஒரு கொதி விட்டாலே நமக்கு அருமையான அவல் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகி வந்தாச்சுங்க. இது செய்கிறதுக்கு அதிகபட்சம் 1/4 மணி நேரம் தான் ஆச்சு. அருமையாக டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.